வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் நல்லதும் நல்லதும் செய்த பிறகும் நாம் ஏன் பல முறை வலியையும் ஏமாற்றத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஏன் நமது கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும் எந்த மதிப்பும் இல்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நாம் அனைவரும் நம் வாழ்வில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். நம் அன்புக்குரியவர்களிடமிருந்து எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தோம், ஏமாற்றமடைந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஏமாற்றத்தில் மூழ்குவது நமது விதியா, அல்லது அதிலிருந்து ஏதாவது கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் கொண்டு செல்ல வேண்டுமா? இன்றைய கதை நன்மை மற்றும் கர்மாவின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதையும் உங்களுக்கு கற்பிக்கும். அதற்கு முன் நண்பர்களே, உங்கள் சேனலுக்கு வருக. கியானி இன்சான். சரி நண்பர்களே, இந்த கதையை இன்றே தொடங்குவோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்து இறுதியாக தனது வாழ்க்கையையே மாற்றிய உண்மையை கற்றுக்கொண்ட ஒரு மனிதனின் கதை. எனவே நண்பர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்களுடன் போராடுகிறீர்கள் என்றால், நன்மை மற்றும் கர்மாவின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள விரும்பினால், ஒரு மிக அழகான மற்றும் சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ராஜேஷ் என்ற இளைஞன் வசித்து வந்தான். அவன் தந்தை ஒரு சிறந்த மனிதர். அவருக்கு ஒரு முழுமையான குடும்பம் இருந்தது. அவருக்கு 2 குழந்தைகள் இருந்தனர். அவருக்கு ஒரு மனைவி இருந்தார். ஆனால் அவரது பெற்றோர் இந்த உலகத்தை விட்டு வெளியேறினர். அவர்கள் ஒரு கிராமத்தில் குடியேறினர். எனவே முழு குடும்பத்தின் பொறுப்பும் அவரது தோள்களில் விழுந்தது. குழந்தைகள் படித்துக் கொண்டிருந்தனர். அவரது மனைவி வீட்டு வேலைகளை செய்து பசு, எருமை, ஆடு போன்றவற்றின் பால் விற்று வீட்டை நடத்தி வந்தார். ராஜேஷ் மலைகளில் கற்களை உடைப்பார். கற்களை உடைப்பது மிகவும் கடினமான வேலை. அவர் நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு இரவில் சோர்வாக வீடு திரும்புவார். ஆனால் இவ்வளவு கடினமாக உழைத்த பிறகும் கிராமத்தில் யாராவது ராஜேஷை உதவிக்கு அழைத்தால் ராஜேஷ் ஒருபோதும் மறுக்க மாட்டார். அவர் வாழ்க்கையில் ஒரே ஒரு கொள்கையை மட்டுமே கொண்டிருந்தார். நான் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் கடவுள் என்னுடன் இருப்பார். கடவுள் எனக்கு எதுவும் கெட்டது நடக்க விடமாட்டார். ராஜேஷ் இந்த கொள்கையை மிகவும் கண்டிப்பாக பின்பற்றினார். இந்த கொள்கையில் அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்ததால், வெளியாட்கள் யாராவது அவரிடம் உதவி கேட்டால் அவர் தனது வீட்டு வேலைகளை முடிக்காமல் விட்டுவிட்டு அந்த நபருக்கு உதவச் செல்வார். இதனால் அவரது மனைவி மிகவும் வருத்தமடைந்தார். முதலில் நீ உன் வேலையை செய்ய வேண்டும், உன் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனாலும் நீ மற்றவர்களின் வேலைகளில் மும்முரமாக இருக்க வேண்டும் என்று அவள் அடிக்கடி ராஜேஷிடம் விளக்க முயன்றாள். ஏய், உன் வீட்டை நீயே பார்த்துக்கோ. உங்களால் உங்கள் சொந்த வீட்டை நிர்வகிக்க முடியாது. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவப் போகிறீர்கள். ராஜேஷ் இதுபோன்ற விஷயங்களை கேட்டால் அது அவரது மனதை புண்படுத்தும். கணவன் மனைவி இடையே சண்டைகள் தொடங்கும். இதுவே பெரும்பாலும் அவர்களின் சண்டைகளுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. ஆனால் ராஜேஷால் தன்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. மேலும் அவரது மனைவியும் அவருக்கு புரிய வைக்க முயற்சிப்பதை நிறுத்தவில்லை. இதனால் அவரது வீட்டில் தினமும் சண்டை சச்சரவு ஏற்பட்டு வந்தது. கிராம மக்களை பொறுத்தவரை ராஜேஷின் இயல்பை அவர்கள் அறிந்திருந்தனர். மேலும் அவர்கள் குறைவாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் வகையில் அவரது சக்திக்குட்பட்ட எளிதான வேலைக்காக வேண்டுமென்றே ராஜேஷை அழைத்தனர். நான் சொல்ல வருவது என்னவென்றால், ராஜேஷின் பணிவான குணத்தை கிராம மக்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டனர். எல்லோரும் அவரை முதுகுக்கு பின்னால் கேலி செய்து முட்டாள் என்று அழைத்தனர். அவர் தனது மனைவியை பரிசோதிக்க கிராம மருத்துவரை அழைத்தார். ஆனால் இந்த நோய் மருத்துவரின் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. அதனால் நீங்கள் நகரத்திற்கு சென்று உங்கள் மனைவியை ஒரு நல்ல மருத்துவரிடம் அழைத்துச் சென்றால் உங்கள் மனைவியின் உயிரை காப்பாற்ற முடியும் என்று மருத்துவர் கூறினார். சீக்கிரம் நகரத்தை அடையுங்கள். இதற்கு ஏற்பாடு செய்யுங்கள், இல்லையெனில் உங்கள் மனைவியின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இதை கேட்ட ராஜேஷ் அதிர்ச்சியடைந்தார். தன் மனைவியின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. இது ஒரு எளிய நோயாக இருக்கும், இதற்கு சிகிச்சையளிக்க முடியும் என்று அவர் நினைத்தார். ஆனால் மருத்துவர் இதை சொன்னதை கேட்டதும் அவர் பயந்துவிட்டார். இப்போது அவர் தனது மனைவிக்கு குதிரை வண்டி ஏற்பாடு செய்து நகரத்திற்கு அழைத்து செல்ல போதுமான பணம் இல்லாததால் எப்படி தனது மனைவியை நகரத்திற்கு அழைத்து செல்வார்? அவரது மனைவி நடக்கக்கூட முடியாத நிலையில் இருந்தார். எனவே அவரை நகரத்திற்கு அழைத்து செல்ல ஒரு குதிரை வண்டி தேவைப்பட்டது. தற்செயலாக அவரது நண்பருக்கு ஒரு குதிரை வண்டி இருந்தது. அவர் அடிக்கடி வணிக நோக்கங்களுக்காக தனது குதிரை வண்டியுடன் நகரத்திற்கு செல்வார். அதனால் ராஜேஷ் தனது நண்பரிடமிருந்தும் பக்கத்து வீட்டுக்காரரிடமிருந்தும் ஒரு குதிரை வண்டியை கடன் வாங்கலாம் என்று நினைத்தார். அதனால் அவர் தனது பக்கத்து வீட்டுக்காரரிடம் ஒரு குதிரை வண்டியை கடன் வாங்க சென்றார். ராஜேஷ் அவரிடம் குதிரை வண்டி பற்றி கேட்டபோது, என் குதிரைகள் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் அவை உயிர்வாழ வாய்ப்பில்லை என்றும் கூறி தனது வேலையை ஒத்திவைத்தார். அவர் 4 நாட்களாக எதுவும் சாப்பிடவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஏழை குதிரை வண்டியை நான் எங்கே நகரத்திற்கு அழைத்து செல்வேன்? ஆமாம், நீங்கள் கொஞ்சம் பணம் ஏற்பாடு செய்தால் என் நண்பர்களில் ஒருவரின் குதிரை வண்டியை உங்களுக்காக கொண்டு வர முடியும்.
இதை கேட்ட ராஜேஷ் வருத்தமடைந்து கவலைப்பட்டார். ஏனென்றால் தன்னிடம் பணம் இல்லை, அதாவது அவரது மனைவி சிகிச்சைக்காக பெரிய நகரத்தில் உள்ள மருத்துவரை அணுக முடியாது. குழப்பமான எண்ணங்களுடன் ராஜேஷ் திரும்பி வரும்போது மனதை பிளக்கும் ஒரு காட்சியை கண்டார். குதிரைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதையும் அது எதையும் சாப்பிடாமல் இருப்பதையும் அவன் கண்டான். கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் குதிரையை லாயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு வண்டியில் கட்டிக்கொண்டிருந்தான். இதை பார்த்த ராஜேஷுக்கு முதலில் எதுவும் புரியவில்லை. பின்னர் ராஜேஷ் அந்த இளைஞனிடம் கேட்டபோது குதிரை வண்டி தனக்கு வாடகைக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதை கேட்ட ராஜேஷ் மனம் உடைந்தான். தன் நெருங்கிய நண்பன் இப்படிச் செய்வான் என்று அவன் கனவிலும் நினைத்ததில்லை. பின்னர் ராஜேஷ் சோகமாக வீடு திரும்புகிறார். கிராமத்தில் உள்ள ஒரு பணக்காரரிடம் கொஞ்சம் பணம் கடன் வாங்கி குதிரை வண்டியை அழைக்கிறார். அதன் பிறகு அவர் தனது மனைவியை நகரத்தில் உள்ள மருத்துவரிடம் அழைத்துச் செல்கிறார். ராஜேஷ் மனைவி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தபோது நான் என் பக்கத்து வீட்டுக்காரருடன் அமர்ந்து அவரை பார்த்து அவருக்கு பணிவிடை செய்து இத்தனை நாட்கள் என் பக்கத்து வீட்டுக்காரரை கவனித்துக் கொண்ட ஒரு நாள் இருந்ததாக அவர் நினைத்து கொண்டிருந்தார். நான் யாருக்காக இவ்வளவு உதவி செய்தேனோ அவர் எனக்கு குதிரை வண்டி தர மறுத்தது எவ்வளவு துரதிர்ஷ்டவசமானது, அதுவும் என் மனைவி வாழ்க்கையோடும் மரணத்தோடும் விளையாடிக் கொண்டிருந்தபோது. சிறிது நேரம் கழித்து வைத்யா வெளியே வந்து ராஜீவுக்கு மிகவும் மோசமான செய்தியை கூறுகிறார். அந்த வைத்தியர் ராஜேஷிடம் அவரது மனைவிக்கு ஒரு நோய் வந்துள்ளதாகவும் அதற்கு எந்த சிகிச்சையும் இல்லை என்றும் கூறுகிறார். அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கு. இதை கேட்ட ராஜேஷ் சோகமாகி தரையில் அமர்ந்தான். அவனுடைய முழு உலகமும் சரிந்து விழும் நிலையில் இருந்தது. அவனால் எந்த வழியையும் காண முடியவில்லை. சிறிது காலத்திற்குப் பிறகு அவரது மனைவி இறந்துவிட்டார். இப்போது 2 குழந்தைகளின் பொறுப்பும் அவரது தோள்களில் விழுந்தது. ஆனால் இங்கே ராஜேஷின் அனைத்து கொள்கைகளும் உடைக்கப்பட்டன, அவனது அனைத்து மாயைகளும் அழிக்கப்பட்டன. இப்போது அவன் மனதில் ஒரே ஒரு விஷயம் இருந்தது. கடவுள் நல்ல செயல்களை ஆதரிப்பதில்லை, கெட்டவர்கள் மட்டுமே செழிக்கிறார்கள். இதற்கு நான் மிகப்பெரிய சாட்சி. இந்த எண்ணங்கள் அடிக்கடி அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இதன் காரணமாக அவரது மனம் மெதுவாக ஒரு துறவியின் மனமாக மாறத் தொடங்கியது. அவர் நாட்டையும் உலகத்தையும் விட்டு விலகிச் சென்றார். ஒரு நாள் வந்தது, அவர் தனது குழந்தைகளை தனது உறவினர்களிடம் விட்டுவிட்டு நாட்டையும் உலகத்தையும் விட்டு வெளியேறி துறவியாக மாற வீட்டை விட்டு வெளியேறினார். அவர் கிராமத்தில் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. ராஜேஷ் திடீரென்று எங்கே காணாமல் போனார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அவர் ஒரு மகாத்மாவை சந்தித்து சந்நியாசி தீட்சை பெறுகிறார். ராஜேஷ் தனது முழு கதையையும் அவரிடம் கூறி, ஓ குருதேவ், இந்த உலகத்திலிருந்து எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. என் மனம் இந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டுவிட்டது. என் சொந்த நண்பர்கள் அப்படிச் செய்தால், என்னை ஆதரிக்கவில்லை என்றால் இந்த உலகில் வாழ்வதன் பயன் என்ன? அதனால்தான் நான் ஒரு துறவியாக விரும்புகிறேன். இதை கேட்ட மகாத்மா பிரசங்கம் செய்யத் தொடங்கினார். அவர் சொன்னார், மகனே, வாழ்க்கையிலிருந்து விலகி சந்நியாசியாக மாறுவது உன்னை ஒருபோதும் உச்சபட்ச பேரின்பத்திற்கு அழைத்துச் செல்லாது என்பதை நினைவில் வையுங்கள். நீங்கள் உலகத்திலிருந்து விலகி உங்கள் மனதில் ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். கடவுளைத் தேடி நீங்கள் உலகை துறக்கவில்லை. இந்த மாயையின் கீழ் ஒருபோதும் வாழாதீர்கள். உலகம் உங்களை காட்டிக் கொடுத்துவிட்டதாக நீங்கள் உணருவதால் நீங்கள் உலகத்தின் மீது மயங்கிவிட்டீர்கள். அதனால்தான் நீங்கள் ஒருபோதும் கடவுளை நம்பவோ அல்லது அவர் மீது முழு நம்பிக்கை வைக்கவோ முடியாது. அதனால்தான் நீங்கள் ஒரு சந்நியாசியாக மாறுவதன் முழு பலனையும் ஒருபோதும் பெற முடியாது. கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கும்போதுதான் சந்நியாசி ஆவதன் பலன் அடையப்படுகிறது. நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா? இதை கேட்ட ராஜேஷ், ஓ குருதேவ், நான் உலகத்தை பார்த்திருக்கிறேன். கெட்ட செயல்களைச் செய்பவன் செழிக்கிறான், நல்ல செயல்களைச் செய்பவனுக்கு எதுவும் கிடைக்காது என்பதைக் கண்டேன். கடவுள் அவனுக்கு துக்கங்களை மட்டுமே தருகிறார். அதனால்தான் நான் கடவுளை முழுமையாக நம்பலாமா? இதை கேட்ட மகாத்மா, நான் உங்களுக்கு விளக்க விரும்புவது இதுதான். நீங்கள் ஒரு துறவியாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முழு சக்தியையும் செலுத்த வேண்டும் என்றார். நீங்கள் ஒருவரிடம் முதலீடு செய்து அதன் பிறகும் உங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? அதனால்தான் யாருக்கும் உதவ 5 கொள்கைகளைச் சொல்கிறேன். இந்த 5 கொள்கைகளை புரிந்து கொண்ட பிறகு உலகிற்கு திரும்பி வந்து உலகிற்கு நல்லது செய்யுங்கள். இல்லற வாழ்க்கையை வாழுங்கள். அதன் பிறகுதான் ஒரு சந்நியாசியின் வாழ்க்கை வெளிப்படுகிறது. நாம் நமது இல்லற வாழ்க்கையை முழுமையாக புரிந்துகொண்டு நமது பொறுப்புகளை நிறைவேற்றும் போது மகாத்மா இதைச் சொன்னார், ஓ மகனே, நீ ஒருவருக்கு உதவும் போதெல்லாம் முதலில் செய்ய வேண்டியது முதல் கொள்கை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவருக்கு உதவும்போது அவரிடமிருந்து எந்த எதிர்பார்ப்புகளையும் ஒருபோதும் வைத்திருக்காதீர்கள். இன்று நான் இந்த நபருக்கு உதவி செய்தேன் என்று நினைக்காதீர்கள். நாளை அவர் எனக்கு பதிலுக்கு உதவுவார், அவர் எனக்கு உதவுவார்.
நீங்கள் இப்படி நினைத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் துக்கங்களை எதிர்கொள்ள ஒன்று இல்லையென்றால் மற்றொன்று அல்லது இரண்டாவது இல்லையென்றால் மூன்றாவது யாராவது ஒருவர் நிச்சயமாக உங்கள் நம்பிக்கையை உடைப்பார்கள். உண்மையில் அந்த உதவி அல்ல, அது நமது பேராசையின் விளைவாகும். நாம் அவருக்கு சார்ந்து உதவி செய்யவில்லை. நம் மனதில் பேராசை உணர்வு இருக்கிறது. நம் மனதில் பழிவாங்கும் உணர்வு இருக்கிறது. நாம் ஒருவருக்கு உதவ முயற்சிக்கிறோம். அது என்னவென்று நினைத்துக்கொண்டு நான் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நாளை அவரும் எனக்கு உதவுவார் என்ற எண்ணத்தில்தான் நாம் மற்றவர்களுக்கு உதவுகிறோம். நானும் அதையே நினைக்கிறேன். இந்த பேராசை நாளை நாம் பணக்காரர்களாக இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ நம்மை தூண்டுகிறது. ஏனென்றால் நாளை நாம் பணக்காரர்களாக இருப்போம் என்று நாம் நினைக்கிறோம். மற்றவர்களுக்கு உதவுங்கள். இந்த நபர் பணத்தின் மூலம் மட்டுமே உதவ முடியும். அதனால்தான் உண்மையில் உதவி தேவைப்படுபவர் ஏழையாக இருக்கலாம். ஆனால் நம் மனம் அதன் பேராசையால் அவருக்கு ஒருபோதும் உதவாது. எனவே ஒருவருக்கு உதவுவது மற்றும் ஒருவரால் உதவி பெறுவது என்ற உங்கள் எண்ணத்தை விரிவுபடுத்துங்கள். உங்கள் உதவியையோ அல்லது உதவியையோ ஒரே வகை வகுப்பிற்கு மட்டும் வழங்காதீர்கள். அது அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு பக்கம் பணமும் சொத்தும் உள்ள உங்கள் நண்பர் இருக்கிறார். மறுபுறம் பசியுடன் அமர்ந்திருக்கும் ஒரு ஏழை பெண் இருக்கிறார். உன் தோழி அந்த தோழியிடம் இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணுன்னு சொல்றா. மறுபக்கம் அந்த பொண்ணு உன்னிடம் 2 உலர் ரொட்டி கேட்கிறாள். சரி, நீங்க யாருக்கு உதவி செய்வீங்க? உதவி செய்ய யாருக்கு உரிமை உண்டு? முதலில் அந்த பெண்ணின் பசியை போக்குவது நமது கடமை. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் மக்கள் இப்படி நினைப்பதில்லை. அவன் தன் நண்பனுக்கு உணவளிப்பான். சந்தையில் மிகவும் விலையுயர்ந்த ஒன்றை வாங்கி அவனுக்கு கொடுப்பான். ஆனால் அவன் ஒரு ஏழைக்கு தன் பசியை போக்க பணம் கொடுக்க மாட்டான். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ஒருவருக்கு உதவும்போது நமது பேராசையை அதனுடன் ஒருபோதும் தொடர்புபடுத்தக்கூடாது. பெரும்பாலும் நாம் ஒருவருக்கு உதவும்போது நமது பேராசையும் சுயநலமும் அதனுடன் இணைக்கப்படுகின்றன. மேலும் நமது எதிர்காலத்திற்கான திட்டங்களை வகுப்பதன் மூலம் அந்த நபருக்கு உதவுகிறோம். நான் இந்த வேலையை அவருக்காகச் செய்தால் எதிர்காலத்தில் இந்த நபர் என் வேலையை முடிப்பார் என்றும் அந்த உதவி கடவுளின் கதவை தட்டுவதில்லை என்றும் நாங்கள் நினைக்கிறோம். ஏனெனில் அது பேராசை. உங்கள் பேராசைக்கு உதவி செய்வது போன்ற தோற்றத்தை கொடுத்து உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் என்பது தெளிவாகிறது. மனதில் கொள்ள வேண்டிய மூன்றாவது விஷயம் உங்கள் திறனுக்கு ஏற்ப மற்றவர்களுக்கு உதவுவது. ஒரு வீட்டுக்காரர் தனது குடும்பமும் குழந்தைகளும் துயரத்தில் இருக்கும் அளவுக்கு யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. நமது முதல் கடமை நமது குடும்பத்திற்கு செய்வது. மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க நமக்கு அவை தேவை. பின்னர் நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். ஆனால் சிலர் முதலில் மற்றவர்களுக்கு உதவுகிறார்கள், தங்கள் குடும்பத்திற்கு குறைந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இதன் காரணமாக குடும்பத்தில் சண்டைகள் அதிகரித்து வருகின்றன. இதையெல்லாம் நாம் சமூகத்தில் தொடர்ந்து பார்க்கிறோம். அடுத்து மனதில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் முதலில் நமது கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்ற வேண்டும். நாம் நமது கடமைகளையும் வேலைகளையும் விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு உதவச் செல்கிறோம். அதற்கு பதிலாக மற்றவர் நமக்கு உதவாதபோது நம் மனம் சோகமடைகிறது. நான் என் வேலையை விட்டுவிட்டு அந்த நபருக்கு உதவி செய்தேன் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த நபர் எனக்கு உதவவே இல்லை. எனவே நமது கடமை மிக முக்கியமானது. நாம் இந்த உலகில் பிறந்திருப்பது அந்த வேலையை செய்வதால். அதுவே நமது கடமை. கடைசியாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எல்லாம் கடவுளின் விருப்பப்படி நடக்கிறது. நமது கடமையை தொடர்ந்து செய்வது நமது கடமை. வேலை கடவுளின் கைகளில் உள்ளது. அதனால் என்ன நடந்தாலும் அதை கடவுளிடம் விட்டுவிடுங்கள். யாராவது உங்களை காட்டிக் கொடுத்தால் அது கடவுளின் செயல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் இதை செய்ய மாட்டேன் என்று நீங்கள் நம்ப வேண்டும். எனவே நான் வேலையை செய்து முடிப்பதற்கான ஒரு ஊடகம் மட்டுமே. எனக்கு முன் எல்லாவற்றையும் செய்தவர் அவர்தான். இன்றுவரை அவருடைய ஆசை இன்னும் வலுவாக உள்ளது. இந்த நம்பிக்கை அல்லது நம்பிக்கை நம் மனதில் வளரத் தொடங்கும் போது நமது அனைத்து புகார்களும் மறைந்துவிடும். ஏனெனில் இதில் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உலகில் நடப்பது நல்லதுக்குத்தான் நடக்கும். நடப்பது நல்லதுக்குத்தான் நடக்கும். நடக்கப்போவதும் நல்லதுக்குத்தான் நடக்கும். இன்று நம் அறிவு இந்த கொள்கையை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் வாழ்க்கையில் எப்போதாவது நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள், நடந்தது எதுவோ அது நன்மைக்கே நடந்தது. அதனால்தான் எல்லா புகார்களையும் நீக்கிவிட்டு உங்கள் வேலையை செய்யுங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையை முழுமையாக வாழுங்கள். அதன் பிறகுதான் ஒரு சந்நியாசியின் வாழ்க்கையின் அடித்தளம் அமைக்கப்படுகிறது என்று மகாத்மா ராஜேஷிடம் கூறினார். ஹேய் மகனே, நீ உன் கிராமத்திற்கு திரும்பிப்போ. உன் குழந்தைகளை திரும்ப அழைத்து வா. அவர்களை நன்றாக வளர்ப்பாய். இதை கேட்ட ராஜேஷ் தன் குழந்தைகளுடன் தன் கிராமத்திற்கு திரும்பினான். ராஜேஷ் போய்விட்டான். அவன் என்ன அறிவை கொண்டு வந்தான் என்பது கிராமத்தில் யாருக்கும் தெரியாது. ஆனால் மறுநாள் காலை கிராமவாசிகள் ராஜேஷின் முகத்தில் ஒரு வித்தியாசமான பிரகாசத்தையும் ஒரு வித்தியாசமான ஒளியையும் கண்டனர். தனிமை இருந்தால் அதை ஒரு வரமாக கருதுங்கள் என்று கௌதம புத்தர் கூறுகிறார்.
கடவுள் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை கொடுத்திருப்பதால் உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ள நாங்கள் உங்களுக்கு இன்னும் சிறிது நேரம் கொடுத்துள்ளோம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கீழே உள்ள கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க இப்போதே சேனலுக்கு குழு சேரவும்.